தமிழ் அம்மாவுக்கு சரஸ்வதி ரொம்ப பிடிச்சிருக்கா. கண்டிப்பா அவ தான் நம்ம வீட்டு மருமகன்ட்டாங்க. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாப்பா. உண்மையதான் சொல்றியாடா? ஆமாப்பா. அம்மாவே சொன்னாங்களாடா? அட ஆமாப்பா. ஏய், என்னடா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு சலிப்பா சொல்ற? இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? நீ சரஸ்வதி வழி அனுப்ப போனல, அந்த கேப்ல மூர்த்தி அண்ணன் குடும்பம் கிளம்பிட்டாங்க. சரி எதுக்கும் போறப்போ கேட்டு வைப்போமேன்னு நம்ம தன அக்கா தான் சரஸ்வதியை பத்தி கேட்டாங்க. அம்மா உடனே எனக்கும் மனசுல அந்த எண்ணம் இருக்கு, அவங்க 2 பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சலான்ட்டாங்க. அதுக்கேடா மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்ற? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஏ, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. டேய், இன்னைக்கு ஏன் ட்ரீட்ரா, என்ஜாய் வா. டேய், நான் அங்கே நிக்கிறேன் வா. அதான் ஏதோ வாங்கி தரேன்ல, நான் சொல்ற இடத்துக்கு வா. உனக்கு தான் எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும்ல, அதை வாங்கி கொடு. நீ எங்க கூப்பிடுறன்னு எனக்கு தெரியுது. நான் அதை சொல்லல. நல்லா வகை வகையா வயிறார சாப்பிட்டு வரலாம்னு சொன்னேன். அம்மா என்ன பட்ட பகல்லையே? பின்ன உன் கூட ஃப்ரெண்டா இருந்தா அப்படிதான்ப்பா. நீ அம்மா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு குத்தாட்டம் போடுற. ஆனா அவங்க சம்மதத்தோடையும் சேர்த்து ஒரு ஆப்பையும் சீவி வச்சிருக்காங்களே, அது ஞாபகம் இருக்கா? என்ன சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? சாதாரண பிரச்சனை இல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனை. அம்மா ஏன் தெரியுமா சரஸ்வதி ஒன்று கட்டி வைக்க சம்மதிச்சாங்க? அம்மா சரஸ்வதி MBA படிச்சிருக்காங்கன்னு நம்புறாங்க. என்ன கரண்ட் கம்பி கிடைச்ச மாதிரி இருக்கா? இப்போ இதை எப்படி சரி பண்ண போற? என்னப்பா விஷயத்தோட சீரியஸ்னஸ் எல்லாம் நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க? டேய், இதெல்லாம் சப்ப மேட்டரா. அப்படியே ஃபோன் ஊதி தள்ளுறதுக்கு கைவச ஆள் வச்சிருக்கேன்டா. ஓஹோ சரி, நீ இப்படி வச்சுப்ப. அந்த உஃபு யாருப்பா? இருக்காண்டா. வல்லவனுக்கு வல்லவன், நல்லவனுக்கு நல்லவன், நாளும் தெரிஞ்சவன், படிக்காதவன், வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போல அவனை பத்தி. அப்பாடா, ஏப்பா இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் அப்படியே டென்ஷன் ஆயிட்டேன். ஆமா, யாருப்பா அந்த தில்லாலங்கடி? நீதான். இதெல்லாம் உனக்கு சாதாரணமான விஷயம்டா நம்ச்சி. ஏய் வேணாம், என்னால முடியாது, நான் கிளம்புறேன். நம்ச்சி நில்றா. டேய் 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 நில்றா ப்ளீஸ்டா. ஆள விடுறா. உன் ட்ரீட் வேணா, எனக்கு ஒண்ணு வேணாம். டேய் நம்ச்சி, உன்னை விட்டா எனக்கு வேற யாரா இருக்கா? டேய் டேய் டேய், இந்த மாதிரி பரிதாபமா மூஞ்ச வச்சு நான் பல தடவை ஏமாத்திட்டேன். இந்த ஒரு தடவை ஏமாந்துடுறா ப்ளீஸ். ஏப்பா எப்படிப்பா இவ்வளவு சாதாரணமா இருக்க? டேய், அம்மா சரஸ்வதி தான் அந்த வீட்டோட மருமகன் சொன்ன உடனே முக்கா கிணறு தாண்டியாச்சுடா. இந்த MBA எல்லாம் சின்ன விஷயம்டா. எது சின்ன விஷயமா? அதப்பா பெரிய விஷயமே. விடு, அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் இதோட பெரிய பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தேன். இதை விட எதிர்பார்த்தியா? அப்போ இதை எப்படி சமாளிக்க போற சொல்லு. ஏய், ஐடியானாலே அது நீ தானடா. உன்னை சொல்லி ஆஃப் பண்ணிடு. இந்த விஷயத்தெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு கில்லாடி கெளுத்தி மீன் இருக்கு. யாரா? நம்ம நடையே தான் சொல்றேன். டேய், அப்பாவா? ஐயோ வேணாம்டா. பயப்படாத, வீட்டுக்கு போறோம். அப்பாவை அப்படியே தனியா தள்ளிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்லி காலில் விழுந்து கதறோம். கதற அவர் நமக்கு ஹெல்ப் பண்றார். ஓகே, இதெல்லாம் நடக்குமாடா? நம்பிக்கையோடு எல்லாம் நடக்கும். வா என் கூட. அம்மா, மூர்த்தி அங்கிள் ஃபேமிலி உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஒரு மாசம் வரை இல்லாதவங்க ரொம்ப யதார்த்தமா படுறாங்க இல்ல? அவங்களுக்கு என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சேன், எதுவுமே முடியாம போயிடுச்சு. மகாபலிபுரத்து போகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுவே கூட்டிட்டு போக முடியாம போயிடுச்சு. என்னங்க பண்ண முடியும், மழை வந்துருச்சே. இன்னும் 2 நாள் தங்கியிருந்தாங்கன்னா மெரினா பீச்சுக்காவது கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கலாம். ஆமாங்க. வாங்க சம்பந்தி. தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, சரியாயிடுச்சா? கவலையை விடு. மிளகு சூப் மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்க சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல உங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும்னா போட்டு கொடுக்க சொல்றேன். வாங்க உட்காருங்க. அதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன்ல. என்ன சம்பந்தி நீங்க? நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நான் தான் சொன்னேனே, கண்ட நேரத்துல கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு.
உங்க வீட்ல விருந்து ஃபங்க்ஷன் விசேஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் கண்டினியூ ஆக போகுதா? என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுறீங்க? இல்லைங்க, உங்களுக்கு எப்பவுமே இங்க இருக்கிறவங்கள விட வானத்துல இருந்து திடீர்னு குதிச்சு வர விருந்தாளிங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள கவனிக்கிற வேலை இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன். என்ன சம்மந்தி இது? எங்க வீட்டுக்கு யாருமே வர போக இருக்க கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஆனா அதனால ஏன் பொண்ணோட லைஃப் அஃபெக்ட் ஆகுறப்ப தானே நான் கேள்வி கேக்குறேன். சம்மந்தி, எல்லாத்துக்கும் இப்படி விதண்டாவாதம் பேசினா எப்படி? அத பேசுறது நானா இல்ல நீங்களா? சரி விடுங்க, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிட போகுதா என்ன? இப்போ உங்க வீட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல? அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் சம்மந்தி. ஆ, என்ன பண்ணீங்க? அதான் ஐயரை வச்சு நாள் நட்சத்திரம் பார்த்து நேரம் குறிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். அடேங்கப்பா, பயங்கரமா பிளான் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. சரி, அதை விடுங்க. அவங்க ரூமை டெக்கரேட் பண்ணணுமே. ஆ, இவ்ளோ ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதை நாங்க பண்ண மாட்டோமா? என்ன பண்ணுவீங்க? 2 மைசூர் பாக்கு, 2 ஜாங்கிரி, வாழைப்பழம், ஊதுபத்தி, கொஞ்சம் பால். இத கொண்டு போய் அந்த காட் பக்கத்துல அந்த பப்பி மேல வைப்பீங்க, அவ்வளவுதானே? அதை டெக்கரேட் பண்றதுக்குன்னே ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க. நான் அவங்கள வர சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் ஸ்டார் ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னதுக்கு முடியவே முடியாதுன்னு அடம் பிடிச்சீங்க. என் பொண்ணோட எந்த விஷயமும் கிராண்டியரா தான் நான் அவளுக்கு காட்டி வளர்த்திருக்கேன். இத பத்தி சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சென்டிமெண்ட் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க. என் பொண்ணு முத வாழ்க்கைய ஆரம்பிக்கிறப்பவே ஐயோ பாவாங்கிற மாதிரி ஃபீல் வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் அவளுக்கு ரிச் ஃபீல் தான் இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த சின்ன விஷயத்தையாவது செய்ய விடுங்க. இதுக்கும் ஏதாவது ரீசன் சொல்லிட்டு இருக்காதீங்க. சம்மந்தி என்ன கொத அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க ஆசைப்பட்டபடி பண்ணி கொடுக்கறதால நம்ம வழக்கம். சம்மந்தி அவங்க பொண்ணுக்கு அவங்க ஆசைப்பட்டபடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா பண்ணட்டும். அவங்களை கூட்டிட்டு போய் ரூமை காட்டு. வாங்க. அண்ணி,
பூஜைக்கு வர முடியல, கோச்சுக்காதீங்க. அவர் வேலை விஷயமா ஒசூர் போயிருக்காரு. மதுமிதாக்கு வேற திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு ஓடி வரேன். அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதான் வந்துட்டீங்கல்ல, வாங்க. ஆ, வாங்க. என்னடா சின்ன பசங்க மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அப்பா எப்படிப்பா பார்க்காமையே? எனக்கு பின்னாடி ஒரு கண்ணு இருக்கு. தமிழே, நான் சொல்லல இந்த விஷயத்துக்கு அப்பா சரிப்பட்டு வருவாருன்னு. என்னடா நக்கலா? ஐயோ டாடி, உங்களை நக்கல் பண்ண முடியுமா? தமிழ், என்னப்பா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சொல்றா. போட்டா நீயும் லவ்வும் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்த பாத்தியா? என்ன சொல்லணும்? டேய், அம்ச்சி, அட விடுப்பா. அப்பாவே தானா வழிய வந்து என்ன விஷயம்னு கேக்குறாரு, நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்லடா இப்ப வேணாம்டா. அதான் ஏன்? வீட்ல எல்லாருமே கார்த்திக் வசந்தரோட சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் எப்படிரா? அது நல்லபடியா முடிட்டு அப்புறம் பேசிக்கலாம். ஏன்பா உன் விஷயம் லேட் ஆயிடுமேப்பா. சரிடா, ஒரு நாள், நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு பேசிக்கலாம், சரியா? அட போடா. கிளாஸ் டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். அடுத்து என்ன கிளாஸ்? சயின்ஸ் சார். போய் படி. ஓகே சார். சார் குட் மார்னிங் சார். மார்னிங். அடுத்து என்ன கிளாஸ்? இப்போ லெஷர் பீரியட் தான் சார். உங்களை பார்க்கணுன்னு உங்கள் ரூமுக்கு வரலான்னு இருந்தேன். நானும் உங்களை பார்க்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். அப்புறம் டியூஷன்லாம் எப்படி போகுது சார்? இல்லை, வீட்டில் டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களே, அதை தான் கேட்டேன். பசங்களாம் வராங்களா? ஸ்ட்ரென்த் இருக்கா? எங்கே சார், ஏதோ வர்றாங்க, அவ்வளோவா ஸ்ட்ரென்த் இல்லை சார். நான் வேணா ஈவினிங்கில் நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாரையும் பேசி அனுப்புவா? சார் இல்லை, நான் சொன்னால் பசங்கள்லாம் கேட்பாங்க, அனுப்பி வைக்கட்டுமா? அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று பண்ணணும். மாசமான ஸ்கூலில் சம்பளம் வருதுல்ல, அதை வாங்காதீங்க. காசு வாங்கிட்டு டியூஷன் எடுக்கிறது எஜுகேஷனை வியாபாரம் பண்ணுற மாதிரி. கிளாஸில் ஒழுங்கா பாடம் எடுக்காம டியூஷனுக்கு வந்தே ஆகணும், அப்போதான் இன்டர்னல் மார்க்கெல்லாம் போடுவேன்னு சொன்னீங்களாமே. ஐயோ, அப்படிலாம் இல்லை சார், யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. உங்களை பற்றி ஏற்கனவே என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு டியூஷன் எடுத்தே ஆகணும்னா நம்ம ஸ்கூல்லே ஒரு கிளாஸ் ரூம் ஒதுக்கி தரேன், எல்லாருக்கும் ஃப்ரீயாக டியூஷன் எடுங்க. என்ன சார், வருமானம் போடுன்னு பயப்படுறீங்களா? சார் நான் ஒன்றும் பணத்துக்காக டியூஷன் எடுக்கல சார். ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா அதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுது, அதை யாரும் மதிக்க மாட்டாங்க சார். இலவசத்துக்கு மரியாதை இல்லாமல் போச்சு சார், எல்லாரும் சோம்பேறி ஆயிடுறாங்க. எல்லாம் கிடைச்சவனுக்கு இலவசம் தப்பா தான் தெரியும், எதுவுமே இல்லாதவனுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். சார், உங்களை மாதிரி சில டீச்சர்ஸ் எல்லாம் சம்பளத்தையும் வாங்கிட்டு சைட்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, இங்க இருந்துதான் லஞ்சம் சரிங்கிற நினைப்பே ஆரம்பிக்குது. நீங்க டியூஷன் எடுத்தே தீரணும்னா அது உங்க விருப்பம். ஆனா என் கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றப்போ நீங்க டியூஷன் எடுக்கவே முடியாது, புரியுதா? சாரி சார், இனிமே அந்த மாதிரி நடக்க. ரொம்ப நல்லது. வரேன் சார். ஒரு நிமிஷம் சார். ஆமா, நீங்க ஏதோ விஷயம் சொல்லணும்னு வந்தீங்களே? ஆமா சார், அது வந்து என் அண்ணன் பையன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி வச்சிருக்கான், அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் உங்க பொண்ணை பேசினா சரியா இருக்கும்னு சொன்னேன், அவங்களும் சரி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதான். இல்ல, என் பொண்ணுக்கு ஒரு இடத்துல அலைன்ஸ் பேசிட்டு இருக்கோம். முடிவாயிருச்சுங்களா சார்? முடிவாயிருச்சுன்னு சொல்ல முடியாது. அம்பத்தூர்ல கோதை இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவங்களோட பையன் தான் வீட்டுல வந்து பேசியிருக்காரு, அம்மா அப்பாவை கூட்டு அப்பா பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். அம்மா அப்பாவை கூட்டிட்டு வராம பையனே வந்து பார்த்தாரா? அப்ப லவ் மேரேஜ்னு சொல்லுங்க. இல்ல சார், பையன் மட்டும் வந்து பார்த்தாருன்னு சொன்னீங்க, அதான் சார் கேட்டேன். அதான் என்ன அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்கல, அப்புறம் என்ன சார், எங்க பையனு கூட நீங்க பேசலாமே. இல்ல, ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கப்போ இன்னொரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, அதான். நீங்க கிளாஸ்க்கு போங்க. சரிங்க சார். வசுமா, என்னம்மா டென்ஷனா இருக்கியா? என்ன டென்ஷன்? இல்ல, இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம்ல. சோ வாட்? அப்ப நீ தைரியமா தான் இருக்க. எங்க காலத்துல தான் நாங்கெல்லாம் பயந்து பயந்து
ஏதோ ஒரு கிழவி வந்து தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நீங்க அதுக்கு வரலையே. சேச்சே, நான் உனக்கு தைரியம் கொடுக்க வந்திருக்கேன். நான் தைரியமா தானே இருக்கேன். நீ தைரியமா தான் இருக்க, ஆனா விவரமா இருக்கியா? விவரம் தெரியாத குழந்தை பாம்ப கையில பிடிச்சு தூக்குனா அது தைரியமா இருக்குன்னு அர்த்தமா? அந்த கோதை இருக்காளே, அவ பாம்பை விட படு மோசம். அந்த கோதை வேணும்னே தான் உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க விடாம பண்ணா. அவளுக்கு தானுங்கிற அகங்காரம், எதுவா இருந்தாலும் அவ சொல்லிதான் நடக்கணுங்கிற திமிரு. அவ சொல்றதுக்கெல்லாம் நீ மண்டைய ஆட்டினா இந்த வீட்டு அடிமைகள்ல இன்னொரு அடிமையா உன்னையும் லிஸ்ட்ல சேர்த்துருவா. அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ராணி மாதிரி வளர்ந்த பொண்ணு நீ எதுக்குமா இந்த வீட்டுல அடிமையா இருக்கணும்? அதுக்கு பதிலா அந்த கோதைய நீ உன் கைக்குள்ள கொண்டு வந்துரு. போடு தோப்புக்கரணும் நீ சொன்னா அவ எண்ணிக்க எத்தனை போடணும்னு சொல்லி அவ தோப்புக்கரணும் போடணும். அது மட்டும் இல்ல, நம்ம கார்த்தி இருக்கான்ல, நீ இன்னும் உயிரை விட்டு கிடக்குறான். குட்டி போட்ட பூனை மாதிரி உன் காலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். இப்படி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. நீ கொடுத்து வச்சவமா. நீ சொடக்க போட்டு ஜூ 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 ஜூன்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் உன் பின்னாலேயே வருவான். அத வச்சு இந்த வீட்டோட கொத்து சாவிய உன் கைக்குள்ள கொண்டு வந்துரு. என்னம்மா புரியலையா? நீ தான் இந்த வீட்டை ஆளணும்னு சொல்ற. இன்னைக்கு உங்க அம்மா வெளியில போனா அத்தனை பேரும் எப்படி அரண்டு நின்னு வணக்கம் சொல்றாங்க. அந்த மாதிரி நீ இந்த குடும்பத்தை மாத்தணுமா. அந்த கோதைய கொள்ள பக்கம் உட்கார வச்சு எச்சில் பாத்திரத்தை கழுவ வைக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணுமா. பேசி முடிச்சிட்டீங்களா? உங்க சந்தோஷத்துக்காக நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரல. எனக்கு பிடிச்சதா நான் வந்திருக்கேன். அதுக்கு இல்லம்மா, சித்தி எதுக்கு சொல்றேன்னா, கோதை பாக்கிறதுக்கு தான் நல்லவ மாதிரி தெரியவா, அத்தனை நடிப்புமா. நீங்க சித்தியா? நீங்க சித்தின்னு நான் சொன்னேனா இல்ல எங்க அம்மா சொன்னாங்களா? நீங்களா சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்தீங்க, அத அந்த வீட்டோடயே நிறுத்திக்கோங்க. எது நடிப்பு எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஐம் நாட் அ கிட். புரியலையா? நான் குழந்தை இல்லைன்னு சொன்னேன். நான் இந்த வீட்டோட மருமக. நான் இங்க வாழ வந்திருக்கேன். இந்த வீட்டோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் கோதா ஆண்டிக்கும் பிரச்சனைனா நீங்க பேசி தீர்த்துக்கோங்க. என்ன வச்சு அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. ப்ளீஸ், நான் இந்த வீட்டையும் வீட்ல இருக்கிற மனுஷங்களையும் புடிச்சுதான் இங்க மருமகளா வந்திருக்கேன். உங்களுக்காக வரல. முக்கியமா கோதா ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்னீங்க? ஏன் கார்த்திய ஜுஜுஜுன்னு கூப்பிடணுமா? What do you think about me? Listen, இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி பேசிட்டு வராதீங்க. இல்லம்மா, அது வந்து போங்கன்னு சொன்னேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இன்னொரு தடவை என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம் பக்கம் வரக்கூடாது. எவ்வளவு திமிரு இருந்தா என்னையவே வெளியில போன்னு சொல்லுவ. நான் ஓ நல்லதுக்கு தானே சொன்னேன். இதுக்கு போய் அவமானப்படுத்துற. உன்னோட பணக்கார திமிரை என்கிட்டயே காட்டிட்டல. உன் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரையாவது நான் பார்க்கணும். அப்பதாண்டி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பாத்துறேன். தமிழ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன்பா. அதை கேட்டு நீ ஆத்திரமோ கோவமோ படக்கூடாது. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, தமிழ், வசுவோட அம்மா சந்திரகலா இருக்காங்களே, நம்ம எல்லாரையும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க. இப்பதான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது. அதை கேட்ட உடனே எனக்கு ரத்தமே கொதிச்சு போச்சுப்பா. என்ன சொல்றீங்க? கார்த்தியும் வசுவும் மகாபலிபுரம் போனது, பார்ட்டியில கலந்துகிட்டது, அங்க 2 பேரும் போதையாயி ரூம் போட்டு தங்குனது எல்லாமே சந்திரகலாவோட திட்டம்.
அவங்க திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு கார்த்திக்கு தெரியாமலே அவனும் இதுல மாட்டிக்கிட்டான்.